ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் சந்தியா. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக டைம் பார்த்திங்கன்னா 1:30. ஆனால் கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கிளைமேட்டில் நமக்கு பிடிச்சவங்க கூட ஒரு லாங் ட்ரைவ் போனால் எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும்ல. நானும் என் புருஷனும் இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு அப்படி தான் போயிட்டுருக்கோம். கிளைமேட் செம்மையாக இருக்குது. ஆல்மோஸ்ட் அம்மா வீட்டு பக்கத்தில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீச் மாதிரி இருக்குல்ல, மினி பீச்சுன்னு சொல்லலாம். அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்தா தான் அம்மா வீடு, பக்கத்துலேயே இருக்கும். செம்மையாக இருக்கும் அந்த இடமே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிகிட்ருக்கேன், நான் இங்கே வந்து நின்று பார்த்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா இங்கே தான் மீன் பிடிப்பாங்க, இங்கே தான் அப்பாவுடைய போட்லாம் கட்டி வச்சுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதை அப்படியே பேசிக்கிட்டு சரி ஓகே அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருவிழா இருக்குது, பொன்னியம்மன் கோவில் திருவிழா. அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம், நானும் என் ஹஸ்பண்டும். நம்ம ரெகுலராக வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அம்மா அப்பா தம்பி எல்லாம் இருப்பாங்க. ஓகே, நல்லா சூப்பராக இருக்கும், பேசுவோம், கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், கிளம்பிடுவோம். பட் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் வரும்போது தானே நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வீட்டு ஃபுல்லாக நிறைஞ்சிருப்பாங்க. அது ஒரு மாதிரி நல்லா சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தனியாக ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். எனக்கும் ட்ராவல் பண்ணி வந்தது ஃபஸ்ட்டு பசிச்சுதா உட்காந்து சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் எல்லாமே உட்காந்து பேச ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என் மாமா போயிட்டு ஐஸ் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எங்களுக்காக. எல்லாருக்குமே ஐஸ் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு கொடுத்துட்ருந்தாங்க. சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஃபன்னாக போயிட்டுருந்து பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டே இருக்கும்போது சாமி வந்துட்டாங்க. அதனால் படையல் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி படையல் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த மேலே சத்தம்லாம் கேட்கும்போது செம்ம வைப்பாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக மேலெல்லாம் அடிச்சிட்ருந்தாங்க. சாமி வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் பொன்னியம்மன் சுவாமி. இந்த சாமிக்கு திருவிழா வந்து 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில். அதனால் சூப்பராகவே பண்ணுவாங்க. அலங்காரம் பார்த்திங்களா, சாமிக்கு செம்மையாக பண்ணியிருக்காங்கல்ல, சூப்பராக இருக்காங்க சாமி. சாமியை பார்த்துட்டோம், திருவிழாவை பார்த்துட்டோம், அம்மா அப்பாவை பார்த்துட்டோம். பிரிய முடியாமல் பிரிஞ்சு வர மாதிரி அம்மா கிட்ட அப்பா கிட்டலாம் சொல்லிவிட்டு அப்படியே அப்பா பனங்கிழங்குலாம் எடுத்து வச்சுருந்தாங்க, அதையும் எடுத்துக்கிட்டு 2 பேரும் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பி வந்துட்டோம். வர வழியில் தண்ணி தாகமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நானும் அவரும் 2 பேரும் போய்ட்டு ஜூஸ் குடித்தோம். குடிச்சிட்டு மறுபடியும் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். வரும்போது நான் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன், என்ன சேட்டெல்லாம் பண்ணுவேன், எவ்வளோ ஃபன்னாக போயிட்டுருந்தேன் ஸ்கூல்லாம். ஸ்கூல் டைமில் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம், அது எல்லாமே நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணிகிட்ருந்தோம். ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே பேசிகிட்டே வந்தோம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.